இந்தியா vs ஆப்கானிஸ்தான் மேட்ச் T20 இன்னைக்கு தொடங்கியிருக்கு. ரோஹித் சர்மா கோலி ஓப்பனிங் இறங்கியிருக்காங்க. இந்தியா டாஸை வின் பண்ணி பேட்டிங் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பால் ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்கில் அதுபோல் அற்புதமாக போட்டு முடிச்சிருக்காரு. பாசால் ரெண்டாவது பாலை போட வந்திருக்காரு. சிக்ஸுங்க ரோஹித் சர்மா கூட இருந்து சரியான சிக்ஸுங்க, நல்ல சிக்ஸ் பார்க்குறோம். அம்பையர் 6 ரன் கொடுத்துருக்காரு. பாசல் நல்லா ஓட்டார். ரீப்ளேயில் பாருங்கள், நல்லா அடிச்சிருக்காருங்க. அந்த ஷார்ட்டை ஸ்ட்ரைட்டு ஸ்கொயருக்கு நல்லா அடி, சிக்ஸுங்க அந்த பால். மூணாவது பால் மறுபடியும் ஒரு ஷார்ட் பால் போட்டிருக்காருங்க. ரோஹித் சர்மாவுக்கு பிடிச்ச பாலுங்க, சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க ரோஹித் சர்மா. அடுத்த பால் அஞ்சாவது பால் மறுபடியும் ஒரு புல்லாக சிக்ஸுங்க ரோஹித் சர்மா பேட்டில் இருந்து பயங்கரமான சிக்ஸ். நோபால் கொடுத்துருக்காரு அம்பையர். ரஷீத் கான் பாசல் ரஷீத் கான் தலையை குனிஞ்சிருக்காரு. என்ன இப்படி ஓவர் போடுற அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ரோஹித் சர்மா பார்க்காரு, எப்படினாலும் போட்டு நான் ஓவர் அடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. கடைசி பால் நோ பால் சிக்ஸ் அடிப்பார் ரோஹித் சர்மா. என்ன செய்ய போகிறான்னு தெரில. பாசல் போட வந்திருக்காரு, குட்டியாக வைக்காரு. ஆஃப் சைடில் அடிச்சிருக்காங்க ரோஹித் சர்மா. சிக்ஸு ஆஃப் சைடில் சரியான சிக்ஸ். செகண்ட் ஓவர் போடறதுக்கு நவீன் உல்வாக் வந்திருக்காரு. ரஷீத் கான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீனாலும் பார்த்து போட, என்ன அப்படி போட்டான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பால் நவீன் உல்வாக் கோலி நானும் குறைஞ்ச வீலன்னு காட்டுறாங்க, சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க ஆரம்பத்துலேயே, சரியான சிக்ஸ். செகண்ட் பால் போல்டு. இந்த டோர்னமெண்ட்லாம் கோலி சொதப்பிக்கிட்டு தாங்க இருக்காரு. அந்த ரெண்டாவது பால் அவுட் ஆகிருக்காரு விராட் கோலி. நிறைய கட்டுறாருங்க இதோட. நவீன் உல்வாக் அருமையான விக்கெட். கோலி 6 ரன் அவுட். 2 balls நவீன் உல்வாக் வரல, ஃபோல்ட் ஆகியிருக்காரு. ரிஷப் பண்ட் அதிரடி பேட்ஸ்மேன், இந்தியாவின் விக்கெட் கீப்பர் இறங்கியிருக்காருங்க. 4th விக்கெட்டு. ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்கில் சிக்ஸுங்க நவீன் உல்வாக் ஓவரில் சரியான சிக்ஸ், ஃபுல் டாஸ் பால் சிக்ஸ். மூணாவது ஓவர் போட வந்திருக்குது முஜிப் ரஹ்மான். ரஷீத் கான் பாஸ்ட் ஒரு வேலைக்கு ஆகாதுன்னு முஜிப்கிட்ட கொடுத்து விக்கெட் எடுத்துகிட்டு இருந்த ஓவரில் அப்படின்னு சொல்லி கொடுக்காரு. ஃபஸ்ட் பால் ஸ்டப் ஆன் சைக்கிள் ஸ்ட்ரைட்டுங்க, சரியான ஆக்கர் பால் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்காரு முஜிப் ரஹ்மான். ரோஹித் சர்மா ஃபுல் டாஸ் சிக்ஸுங்க. என்னங்க முஜிப், அவங்க தான் அப்படி போடாங்க, நீங்களும் கரெக்டாக போட வேண்டாமா? அடுத்த பால் என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ரோஹித் ஸ்ட்ரைட்டாக போட்டார், சிக்ஸே தான். ரோஹித் சர்மாவோட 50 வந்திருக்கு இதோட. சூப்பர் 50 ரோஹித் சர்மா கிட்ட இருந்து. ரஷீத் கான் கேப்டன், நானே ஓவர் போடுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காருங்க. ஃபஸ்ட்டு பால் ஸ்டப் ஆன் ஸ்ட்ரைக்கில் ஆஃப் சைடில் ஆடலைங்க, தவறான பந்து, சிக்ஸு தாங்க. ரசிகர்லாம் கொண்டாடலைங்க. செகண்ட் பால் பார்ப்போம், மறுபடியும் ஒரு சிக்ஸ், லோ ஃபுல் டாஸ் லெக் சைடில் அடிச்சிருக்காரு ரிஷப் பண்ட், ஃபேவரேட். மறுபடியும் ஹாட்ரிக் சிக்ஸுங்க அந்த ஓவரில். மூணாவது பாலும் சிக்ஸ் அடிச்சிருக்காரு. குருபாஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு கீப்பர், நல்ல பேட்ஸ்மேன் வேறு. நாலாவது பால் என்ன செய்ய போகிற ரிஷப் பண்ட், தவறான ஷாட்டுக்கு முக்கு மேலே ராஜாவா கேட்சுங்க, அவுட்டு. சூப்பரான பவுலிங். ரஷீத் கான் சொல்லி வச்ச மாதிரி தூக்குனார் ரிஷப் பண்டை. ரஷீத் கான் பார்த்து கொண்டு தான் இருக்கார். தேவையில்லாத ஷாட், அவுட் ஆகிட்டு போய்கிட்டு இருக்கார். ரஷீத் கான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான். ஒரு பயங்கரமான பவுலிங். ரிஷப் பண்ட் வெளியேற்றார். கடைசி ஓவர் போட வந்திருக்குது முகமது நபி. ஒரே டீம். ரஷீத் கான் பார்த்து போடுங்காரு. ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்கில் சிக்ஸுங்க, லெக்கில் சரியான சிக்ஸு. அம்பையர் கையை தூக்கியிருக்காரு. ரோஹித் சர்மா பயங்கரமான பேட்டிங். முகமது நபி பார்த்து போடுங்க. செகண்ட் பால் என்ன செய்ப்பார் ரோஹித், மறுபடியும் ஒரு சிக்ஸு, சூப்பர் ஷாட் அடிச்சிருக்காருங்க ரோஹித் சர்மா, சரியான சிக்ஸு. இந்த இடத்துல பயங்கரமான சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ரீப்ளேயில் பாருங்கள் நீங்களே, பயங்கரமாக லெஃப்ட் திரும்பி அடிச்சிருக்காரு முகமது நபி வர. அடுத்த பால் பார்க்குறோம், ஆஃப் சைடில் சிக்ஸ் அடிச்சிருக்காங்க, ஆஃப் சைடில் போட்டார் ரோஹித் சர்மா. பயங்கரமான பேட்டிங். ஒரு இந்திய கேப்டனை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிறது ரோஹித் சர்மா. ரசிகர்லாம் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ரீப்ளேயில் பார்க்குறீங்க, ஆஃப் சைடு போட்ட வந்து பயங்கரமாக ஆஃப் சைட்லேயே அடிச்சு விட்ருக்காரு. பிரம்மாண்டமான பேட்டிங் ரோஹித்துக்கிட்ட இருந்து. சரியான கடைசி பால் சிக்ஸ் அடிப்பாரா? சிக்ஸுங்க, ஃபுல் டாஸ் போட்டாருங்க. அந்த ஓவரில் 4 சிக்ஸ் அடிப்பார் ரோஹித் சர்மா. இந்தியா 143 ரன்கள் அடிச்சிருக்காங்க இன்றைக்கி. ரோஹித் சர்மா ஒரு பிரம்மாண்டமான பேட்டிங். ரிஷப் பண்ட் நல்லா விளாட்னாரு. 143 பவுலிங்கில் பார்க்குறோம். பவுலிங்கில் நல்லா போய் ரஷீத் கான் தான் கேப்டனாக சூப்பராக போட்டார். ரஷீத் கானுக்கு டார்கெட் 153ங்க, 5 ஓவர். இந்தியா ஃபீல்டிங் வந்திருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆப்கானிஸ்தான் 2 பேர், ஒமர் ஹாய், குர்பாஸ் இப்ராஹிம் 2 பேர் வந்திருக்காங்க. குர்பாஸ் இப்ராஹிம் 2 பேர் வந்திருக்காங்க ஓப்பனிங்கில். இந்தியாவை இன்னைக்கு ஜெயிப்பாங்களா என்னென்னு தெரியல. ஆப்கானிஸ்தான் பேட்டிங் அவசரமாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் பால் பும்ரா கிட்டேருந்து எல்பிங்க
ஃபஸ்ட் பால் விக்கெட்டா பும்ராவுக்கு. அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காரு. பும்ரா அப்பீல் கேட்டுருக்காரு. அவுட்டுன்னு அம்பையர் இல்லைன்னு இருக்காருங்க. ரோஹித் சர்மா சூப்பராக மச்சான் பார்த்து போட்டு செகண்ட் பால் ஸ்ட்ரைட் வே. நல்ல ஷாட். ஏக்கர் பால் நல்லா பவுண்ட்ரி அடித்தார். சூப்பராக அடித்தாருங்க. இப்ராஹிம் சூப்பர் பேட்ஸ்மேன் நல்லா விளாண்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்த பால் பார்க்குறோம். ஒரு ஓவர் முடிவில் 4 ரன்கள். சூப்பர். ஹர்தீப் சிங் அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு. இந்தியாவின் ஃபேவரட் பவுலர் ரோஹித் சர்மா சூப்பராக போட ஆரம்பிச்சாங்காரு. ஃபஸ்ட் பால் போல்டுங்க. ஐயோ இப்ராஹிம் என்ன அப்படியே அவுட் ஆகிட்டீங்க. பாலே போல்ட் ஆகிருக்காரு. ஹர்தீப் சிங் பயங்கரமான ஏர்ஸ்விங்காக உள்ளே வந்துடுச்சு. ஸ்ட்ரெயிட்லாம் போட பார்த்தாரு ஃபஸ்ட்டு பால் மாதிரி. இப்ராஹிம் அவுட் ஆகி போயிருக்காரு. 7 பாலுக்கு 6 ரன். அடுத்ததாக வந்திருக்காரு ஓமர் சாய் சூப்பர் பேட்ஸ்மேனுங்க. ஹர்தீப் சிங் ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே 6ங்க. ஓமர் சாய் இன்றைக்கி அதிரடியாக ஆடுவார்னு தான் தெரியுது. இன்றைக்கி மேலே ஜெயிக்க போகிறா என்னன்னு தெரியல. அம்பையர் 6 கொடுத்துருக்காரு. சூப்பராக அடிச்சிருங்க ஏக்கரை வாங்கி. ஃபஸ்ட் பால் ரீப்ளேயில் பார்க்குறோம். 6 செம்மையான 6ங்க ஹர்தீப் சிங் ஓவரில். ஓமர் சாய் ஃபண்டாஸ்டிக்காக ஆடிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல. அடுத்த ஓவர் பிறந்திருக்காரு குல்தீப் யாதவ்ங்க. ஸ்விங் கிங் பயங்கரம் உடம்புல. ஃபஸ்ட் பால் என்ன நடக்குன்னு பார்ப்போம். குர்பாஸ் அவுட்டுங்க. குர்பாஸ் என்ன ஒரு மோசமான பேட்டிங் குர்பாஸுக்கிட்ட இருந்து. அன்னைக்கு ஸ்ட்ரை பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தோம். குர்பாஸ் அவுட் ஆகியிருக்காருங்க. தேவலாம் சார். குல்தீப் யாதவ் நான் அவுட் ஆகிட்டேன்னு சொல்லி குளிச்சிக்கிட்டு இருக்காரு. குர்பாஸ் வெளியே இருக்காரு. வெறும் 20 ரன் 10 பாலில். முகமது நபி டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காரு. அக்ஷர் பட்டேல் ரோஹித் சர்மா கொடுத்துருக்காரு. 10 ஓடு முகமது நபி அடிப்பான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பால் போடுறாரு. முகமது நபி நான் சொன்ன மாதிரி நான் அடிப்பேன் 6 அடிச்சிருக்காங்க முகமது நபி. சூப்பர் பேட்டிங்க முகமது நபிக்கிட்ட இருந்து. ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று விட்டாருங்க முகமது நபி. சூப்பராக ரீப்ளேயில் பாருங்க. ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்காரு. ஆனால் ரோஹித் சர்மா ஃபில்டர்லாம் உள்ளே வச்சுருக்கனால அவர் தூக்கி அடிக்க எசமாக போட்டிருக்காரு. கடைசி ஓவர் போல் ஹார்திக் பாண்டியா வந்திருக்காருங்க. ஃபஸ்ட் பால் 6ங்க. முகமது நபி பயங்கரமான பேட்டிங் நல்லா ஏக்கராங்கி ஸ்ட்ரெயிட்டாக விட்டார். லாஸ்ட்டு பால் அடிச்சிருக்காருங்க ரஷீத் கான். இதோட மேட்சை முடிக்கிறாங்க. இந்தியா 43 ரனில் ஆப்கானிஸ்தானை வின் பண்ணிட்டாங்க. ரஷீத் கான் இந்தியா தொங்க போட்டாருங்க. ஒரு சோகமாக போகிறாரு. ரோஹித் சர்மா இந்தியாவை சூப்பர் கேப்டன் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு பேட்டிங்லேயும் சரி பயங்கரமாக அடிச்சிருங்க. இந்தியா வின் பண்ணி